நம்ம காலத்துலலாம் நம்ம வந்து நல்லா விளையாட போவோம். மோட்ரு கொட்டாய்க்கு, கொல்லி வேலிக்கு, மரம் ஏறும் விளையாட போவோம். அப்போல்லாம் வந்து இந்த டச்சு போகணும் இல்லை, பட்னு போகணும் இல்லை, லெட்ரு மட்டும்தான். அதனால் பொம்பளை புள்ளிகளை நினச்சி நம்ம பயப்பட வேண்டிய வேலையே இல்லை. எங்கே வேணாலும் விளையாடுவோம். நைட்டு 10 மணி வரைக்கும் விளையாடுவோம். ஸ்கோப்பரி அடிப்போம், கல்பறி விளையாடணும், நாடு பிடிக்கிறாட்டம் விளையாடணும், அப்படி விளையாடுவோம். இப்போ எதாவது விளையாட முடியுதா? மணி 6 ஆச்சு 7 ஆச்சுன்னா அதே ஒரு ஃபோனை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வந்து போகுது. இப்போ உள்ள காலம் சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. அப்போ வெளியில் உக்காந்துன்னு சோர்த்துணுவோம், வேலைக்கு தானே வெளியில் உக்காந்துன்னு சோர்த்துணுவோம். அப்போல்லாம் நிறையா சோறு சாப்பிடுவோம். இப்போல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டே ஒரு மாதிரியாக இருக்குது. 2ஆவது சோறு வாங்குவோம். தட்டில் இருக்கிற நிறைய சோறு சாப்பிட்டு மறுபடியும் சோறு போடணும். ஏன்னா அப்போ சோத்துக்கு பஞ்சம். இப்போ நிறையா இருக்குதுல்ல, அதனால தின்ன முடியாட்டுருக்கு. அதான் நினச்சிக்கிறேன் நான். இப்போ வேலைக்கு போனால் என்ன ஆச்சுன்னு பயமாக இருக்குது. புள்ளி வீட்டிலே இருந்தாலும் அதுங்க என்ன பண்ணுதுன்னு பார்க்க வேண்டியதாகுது. எங்களெல்லாம் அப்படி பார்க்கல. திண்டு கையை வச்சுட்டு நான் பாட்டுக்கு ஓடுவோம். கையை கழுவிட்டு மோட்ரு கொட்டையாக சுற்றுவேன். தெரியுமா? அம்மா அட்டகாசம் பண்ணுவேன். ஆம்பளை புள்ள மாரி எங்கே சப்போட்டா மரங்குதே ஏறிக்குவேன். பழத்தை பிடிச்சி தின்னுவேன். கொல்லிக்காரன் திட்டுவான். தாங்கனாலும் கண்ணம்லாம் திட்டுவாங்க. திட்டத்தை காலில் வாங்கவே மாட்டேன். வீட்டில் வந்து எங்கள் அம்மாட்ட சொல்லுவாங்க. எங்கள் அம்மா தொடப்பட்டையில் அம்மாட்டி அடிப்பாங்க போட்டு. செய்தியா இருந்தவங்க செய்ய மாட்டேமான்னுவேன். அந்த டைம் தான் மறுநாள் பற்றின்னு வச்சுக்க உடனே அதை தான் பண்ணுவேன். ஆனால் அது ஒரு வாழ்க்கை. இப்போல்லாம் வாழறதுலாம் அப்பா ஒன்றுமே பிடிக்கவே இல்லை.